ஹலோ மக்களே, பீரியட் டேஸ்ல கேர்ள்ஸ் பண்ற 4 காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், முதல் 3 நாள் மட்டும்தான் ரொம்ப பெயினா இருக்கும். ஸோ அந்த டைம்ல லைட் ஹாட் ஆர் வார்ம் ஃபுட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். சாப்பிட்ற ஃபுட் ஆர் ட்ரிங்க் எதுவா இருந்தாலும் ஒரு வார்ம் ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிளட் ஃப்ளோ ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ பெயின்லாம் குறையும். அந்த டைம்ல ரொம்ப சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் ஐஸ்கிரீம்லாம் எடுத்துக்கவே கூடாது. அது இன்னும் வலியை அதிகப்படுத்தும். செகண்ட் பாயிண்ட், மெக்னீஷியம் இருக்க ஃபுட்ஸா சாப்பிடணும். நம்ம உடம்புல மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருந்தால் தான் ரொம்ப பெயினா இருக்கும். ஸோ அந்த பெயினை மேனேஜ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸா பார்த்து சாப்பிடணும். ஸோ அது என்னன்னா சீசேம் சீட்ஸ், எள்ளு, கருப்பெள்ளு, வெள்ளை எள்ளு, அப்புறம் ட்ரைடு கோகனட், அதோட கிரீனா இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும். குக்கும்பர், அப்புறம் காட் ஃபேமிலி, பிட்டர் காட், பாட்டில் காட், இது எல்லாமே மெக்னீஷியம் நிறைந்த ஃபுட்ஸ். ஸோ இதை சாப்பிட்டோம்னா நமக்கு கிராம்ஸ் எல்லாம் குறையும். தேர்ட் மிஸ்டேக், நம்ம எல்லாரும் பண்றது தான், பீரியட்ஸ் டைம்ல ஹேர் பாத் எடுத்துக்கவே கூடாது. பட் நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? பீரியட்ஸ்ல இருக்கிற 5 நாளுமே தலை குளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணா ஹெட்ல இருக்கிற டெம்பரேச்சர்லாம் குறையும். ஸோ பாடியில் இருக்கிற அப்பர் பார்ட்ல டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு கீழே டவுன்ல இருந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி ஹெட்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல நடக்கவே கூடாது. அதனால தான் சில பேருக்கு பயங்கரமா பெயின் ஆகுது. ஃபோர்த் பாயிண்ட், நம்ம யூஸ் பண்ற சானிடரி பேட்ஸ் எல்லாமே ஒயிட்டா இருக்கணும்னு நிறைய கெமிக்கல்ஸும் டாக்ஸின்ஸ்க்கும் ஆட் பண்றாங்க. ஸோ அதனாலே நமக்கு பெயின் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரிலாம் பேட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம பெட்டர் யூஸ் காட்டன் பேட்ஸ் ஆர் மென்சுரேஷனல் கப் யூஸ் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட். ஸோ இந்த 5 மிஸ்டேக்கும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா நார்மல் டேஸ்க்கும் பீரியட் டேஸ்க்கும் டிஃபரன்ஸே தெரியாது. அந்த மாதிரி நார்மலா இருக்கலாம். தேங்க்யூ, பாய்.